சாயிராம். முடியாமல் போக ஒரு காரியம் முடியாமல் போக என்னென்ன காரணங்கள் இருக்கிறது என்பதில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு முடித்துவிட அந்த காரியத்தை முடித்துவிட என்னென்ன காரணங்கள் இருக்கிறது என்பதில் கவனத்தை செலுத்தினால் போதும், கவனமாக இருந்தால் போதும், நினைப்பது அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம், வாழ்வையே நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். நான் சொல்வது சொன்னபடியே நடக்கும். நான் கூறுவது சர்வ நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து கொள்ளாதே. உன்னுடைய மனம் போல் மற்றவர்களின் மனமும் நல்லவிதமாகவே இருக்கும் என்று எண்ணி விடாதே. இந்த உலகத்தில் சுற்றி இருப்பவர்கள் 1000 பேர் 1000 காரணங்களுக்காக தான் நன்றாக வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காக மற்றவர்களை ஏதாவது செய்தாவது நாம் நன்றாக வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. தான் மட்டும் நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற யோசனையினால், தான் மட்டும் நன்றாக வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஆசையினாலும் மற்றவர்களுக்கு கெடுதலாவது செய்துவிட்டு நாம் நன்றாக வாழ்ந்துவிடலாம் என்ற எண்ணத்தோடு பலர் சுற்றி கொண்டும் இருக்கிறார்கள். அந்த மாய வலையில் நீயும் சிக்கிக் கொண்டு விடாதே, ஆட்கொண்டு விடாதே. உன்னை போலே மற்றவர்களையும் நினைத்து அவர்களிடம் ஏமாந்து விடாதே. ஏனென்றால் பல பேர் பல குணாதிசயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவனமாக இரு. மற்றவர்களின் எண்ணம் என்ன, அவர்களின் உள் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். தேவையில்லாமல் அவர்களோடு பழகிவிட்டு பின் ஏமாற்றி சென்று விட்டார்கள் சாயிநாதரே, என் வாழ்க்கையை வீணடித்து விட்டார்கள், என்னை நம்ப வைத்து என்னை விட்டு விலகிவிட்டார்கள் என்று மீண்டும் என்னிடமே வந்து உன்னுடைய மனக்குறையை கொட்டாதே. நான் உனக்கு தெளிவாகவே சொல்கிறேன். கவனமாக இருக்கும்படி மீண்டும் மீண்டும் உனக்கு உச்சரித்து கொண்டே இருக்கிறேன். உனக்கான வழியை காட்டிக்கொண்டே இருக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் என்பதை நான் உனக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு வரும் கஷ்டத்தை பொறுத்து யாரால் கஷ்டம் வருகிறது என்பதை, எதனால் வருகிறது என்பதை உனக்கு நான் தெளிவாக உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை ஏற்க மறுக்கிறது. உன் சாயப்பாவை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? உன் சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் நான் கூறிய வழியில், நான் காட்டிய பாதையில் உன்னுடைய பாதையை அடிகளை செலுத்திக் கொண்டே இரு. நான் உனக்கு தவறான பாதையை காட்டி விடுவேனா? நன்றாக சிந்தித்துப் பார். உன் சாயப்பா உன்னை விட உனக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நல்லது என்பதை நான் யோசித்து உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். எனவே தைரியமாக இரு. உனக்காக நான் காட்டிய வழியில் சென்று கொண்டே இரு. நான் இருக்கிறேன் அனைத்துக்கும் சாட்சியாக. என் அன்பு குழந்தையே, அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்துவதற்காகவே அவர்களின் சுய ரூபத்தை நான் உனக்கு அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ வெகுளியாகவே இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். கவனமாக இரு, கவனமாக இரு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என் அன்பு குழந்தா, உனது அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அதிகமாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதுதான் நீ உணரப்போகிறாய்? புரிந்து கொள்கிறாயா அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருந்து கொண்டிருக்கிறாயா அவர்கள் மேல் உள்ள பாசத்தால் என்பது எனக்கு புரியவே இல்லை. பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்துவிட்டாய். அவமானமும் பட்டுக்கொண்டே இருக்கிறாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். விட்டுவிடு. அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள்தான் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த முட்கள் உன்னை குத்தி கொண்டிருந்தவை.
காலங்கள் மாறிவிட்டது குழந்தையே. இனி வருவதெல்லாம் வசந்த காலமே. உனது கையை பிடித்து நான் தூக்கி இருத்துகிறேன். கவனமாக இரு. உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். தைரியமாக இரு. நான் உனக்கு கவனமாக இரு என்று எப்பொழுது சொல்கிறேனோ அப்பொழுது அதீத கவனமாக இரு. இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாருமே இல்லை என்பதை நீ எப்பொழுது உணர்ந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு வாழ்வே புரியும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து நான் விலக்கி வைக்கிறேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதை செய்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் செய்தேனே தவிர உன் மனம் வேதனைப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்ல. ஆனந்தம் மனமகிழ்ச்சியே இருக்கும் பொழுதல்லவா வருகிறது. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனமகிழ்ச்சி தானாகவே உன்னை வந்து சேரும். உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதான் வரும் மனமகிழ்ச்சி. உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் பொறுப்பை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கிறேன். என்னிடம் அனைத்தையும் கொட்டிவிட்டாயல்லவா? இப்பொழுது நிம்மதியாக இரு, நம்பிக்கையாக இரு. அதைவிட முக்கியம் கவனமாக இரு. உனது கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே முயன்று கொண்டிருக்கிறேன். கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு. நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதுமே இருப்பேன். உன் சாயப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. நான் இருக்கிறேன். சர்வ நிச்சயமாக உனக்காக படைக்கப்பட்டது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும்படி நான் சேர்த்து வைப்பேன். பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கு பல விஷயங்களை மாற்ற வேண்டியதாகியுள்ளது. ஆனால் அதை நானே முன்னின்று செய்ய வேண்டும். என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக, என் பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நானே புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரார்த்தனையை பலிக்க வைக்க, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இதோ நானும் கிளம்பிவிட்டேன். இனி என்னுடைய சாணக்கிய ஆட்டத்தையும் உன் வாழ்க்கையில் என்னால் நிறைவேற்றப்படும் நல் மாற்றங்களையும் பார்த்து நீ வியக்கப் போகிறாய். ஆச்சரியத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் தீவிரமான நம்பிக்கைக்காகவுமே உன் அப்பா உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். சாயிநாதரே, நான் எதிர்பார்த்தது இது நாள் வரை எனக்கு கிடைத்ததே இல்லை. நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இது நாள் வரை என் வாழ்வில் நடந்ததாகவே எனக்கு தெரியவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை தானாகவே வந்துவிடுகிறது. அந்த பிரச்சனைக்கான என்ன தீர்வு என்று நான் சிந்தனை செய்யும் பொழுதே அடுத்த பிரச்சனை என் வாழ்க்கையில் நுழைந்து விடுகிறது. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை போராட்டங்கள்? நான் செய்த கர்மாவின் படிதான், எவருக்குமே பாவ புண்ணியத்தின் படிதான் இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறிக்கொண்டே இருப்பீர்களே சாயிநாதரே. அப்படியென்றால் நான் புண்ணிய காரியம் எதுவுமே செய்யவில்லையா? அதனால்தான் போராட்டத்தை மட்டுமே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று நீ கேட்கும் கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை நன்றாக யோசித்துப்பார். சற்று உன் வாழ்க்கையின் பிற்காலத்தை சிந்தித்துப்பார். எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்வு இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. மனிதன் எப்படி சாவியே இல்லாத பூட்டை உருவாக்குவதில்லையோ அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனையும் தீர்வே இல்லாத போராட்டங்களையும் இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் தீர்வு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதுதான் உலக நியதியும் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று ஏதாவது இருக்க முடியுமா? நீ கண்டெடுத்த பொக்கிஷம்
உன் வாழ்க்கையில் அப்படி நிரந்தரமே இல்லாத, தீர்வே இல்லாத பிரச்சனையை பார்த்து கொண்டு உன் சாயப்பா அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறாய் என்பது நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம். ஆனால் உன் சாயப்பா அதை எப்பொழுதும் மறக்கவே மாட்டேன். எவ்வளவு சந்தோஷத்தையும் எவ்வளவு இன்பத்தையும் நீ அனுபவித்திருந்தாய். ஏதோ நீ செய்த பாவத்தால் தான் இப்பொழுது இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சூழ்நிலைகளால் நீ மனம் வெதும்பி குழம்பி போய் என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லை என்று தவறாக புரிந்து கொண்டு நீயும் குழம்பிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். இதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. யாரிடமும் இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது, துன்பம் மட்டுமே நிலையாக எவரிடமும் இருந்துவிடவும் முடியாது. இதுதான் உலக நியதி. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? பெரும் மகிழ்ச்சியின் உன் வாழ்க்கையில் நீ துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். நீ விரும்பியதையெல்லாம் அடைந்தே தீருவாய். தேடி வந்த அதிர்ஷ்டம் உனக்காகவே உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. என்னை முழுமையாக சரணடைந்து விட்டாய் அல்லவா? அது உன்னிடம் சேருவதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவேன். உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கத்தான் போகிறேன். இன்ப அதிர்ச்சியோடு நீ திக்குமுக்காடப் போகிறாய். ரணங்களோடு தான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது எனக்கு மிக நன்றாகவே தெரியும். நடைப்பிணமாக வாழ்வது போலத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அந்த ரணங்கள், உன் மனதை அழுத்தும் அந்த ரணங்கள் அப்படியே இருந்துவிடும் என்று நீ நினைக்கிறாயா? அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட உனக்கு கவலை இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் ஏன் இதுவெல்லாம் நடக்கவில்லை என்பதில்தான் உன் கவலையே அடங்கி இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். உன் மனம் பற்றி நன்றாக அறிந்தவன் உன் சாயிநாதர் தானே. மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது. உன்மேல் அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கும் யாரையும் அவர்களுடைய கண்ணீருக்கு நீ ஆளாகாதே. மறந்தும் கூட அவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய கோபத்தை தீண்டி பார்க்காதே. இவை இரண்டுமே உன் வாழ்க்கைக்கு, உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு தடை கற்களாகத்தான் இருக்கும், முன்னேற்ற கற்களாக எப்பொழுதுமே இருக்காது. இதை நம்பிக்கையோடு கடைப்பிடி. உன் வாழ்வில் வெற்றி என்னும் கனியை நீ மிக சுலபமாக எட்டி பறித்து சுவைக்கலாம். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வ வாக்குதான். நான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இருப்பாயா? நீ என்னிடம் உன் தேவைகளை சொன்னால்தான், வேண்டினால்தான், பிரார்த்தனையாக வைத்தால்தான் நான் உனக்கு செய்வேன் என்றில்லை. நீ மனதால் நினைத்தால் போதும், என் கண்களை ஒரு முறை பார்த்தால் போதும், சாயி என்று ஒரு முறை சொன்னாலே போதும், உனக்கு தேவைப்படுவதை, உனக்கு வேண்டியதை நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருப்பேன். உனக்கு எதை எப்பொழுது எப்படி தர வேண்டும் என்று உன் சாயப்பாவாகிய எனக்கு மிக நன்றாகவே தெரியும். எனவே இப்படி கேட்டால்தான் அப்பா கொடுப்பாரோ, இப்படி பிரார்த்தனை செய்தால்தான் அப்பா நமக்காக மனம் இறங்குவாரோ, இப்படி விரதம் இருந்தால்தான் சாயப்பாவின் பார்வை நம் மீது படுவோ என்றெல்லாம் தவறாக எண்ணி விடாதே. நீ என்னுடைய பிள்ளை. உனக்கு தேவையானதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பாவின் ஆசையும் அதுதான். நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உன் மனம் இனி கலங்காது என் பிள்ளையே.
உன் மனம் போல் உன் வாழ்வும் வெற்றியும் சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிறைந்து கொண்டே இருக்கும். நான் அதை நிறைத்து கொண்டே இருப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். அப்படி உன்னை யாராவது காயப்படுத்தினார்கள் என்றால் அதை அப்படியே விட்டுவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிட்ட மாட்டேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அருமையப்படுத்தியவன் நான்தானே. உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அனைத்தையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப் போகிறது. எதற்காக இது நாள் வரை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது உன் வாழ்வில் வரப்போகிறது. இதுவரை காணாத பிரகாசத்தை உன் கண்கள் இனி பார்க்கும். உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம். அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். இறுதி கட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உயரப்போகிறாய். அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி பெறப்போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன். நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய். பொறுமையாக இரு. இது நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்குதான். இப்பொழுது உனக்கான சந்தோஷம், ஆத்ம திருப்தியை கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டமான சூழ்நிலைகளெல்லாம் விரைவில் மாறப்போகிறது. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. சாயிநாதா, நீங்கள் தினமும் சொல்லும் வாக்குகளும் வார்த்தைகளும் கேட்க ஆறுதலாகத்தான் இருக்கிறது அப்பா. ஆனால் சாயிநாதா, என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இதுவரை நிகழ்ந்ததே இல்லை என்று நீ நினைக்கிறாயா? கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். உனக்கு வேண்டியதை தருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன். அது நிச்சயம் தப்பாது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை என் பிள்ளையே. நிச்சயமான உண்மையான வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து குடிக்கப் போகிறேன், செய்து முடிக்கப் போகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை, நல்லதை நிகழ்த்தி உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் உன் சாயிதேவா. பிள்ளையே, உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சாயிதேவா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து விட்டது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது. மனதில் 1000 குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவாகவே போய்விட்டது. நன்மைக்காக நான் காத்திருந்து பொறுமைதான் இழந்து விட்டேன். ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள். அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான். இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், குமுறிக் கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வாழ்க்கையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே
மனம் பதறிக் கொண்டிருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? பின் ஏன் பதறுகிறாய்? என்மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள் சில விஷயம் கூட நம் கண்முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதே போல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம். பொறுமையும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தைரியம். அதை எப்பொழுதும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே. பொறுமையாக காத்திரு, நம்பிக்கையாக காத்திரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். எப்பொழுதுமே எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக போராட கற்றுக்கொள். தன்னம்பிக்கையும் பொறுமையுமே உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். ஆனால் என் குழந்தையை, நீ எதை செய்தாலும் எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் நீ அனைத்தையும் மன்னித்து உன்னை நிச்சயமாக உன் சாயப்பா ஆசிர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே மிக கவலைக்கிடமாக ஆகிவிடும். எப்பொழுதுமே சகித்து கொள்ள பழகிக்கொள். இந்த ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னுடைய நாமஸ்மரணத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இரு, உச்சரித்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னை சுகமாக வாழ வைப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என் பொறுப்பை நான் நன்றாக உணர்வேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ, நீ மகிழ்ச்சியாக இருக்க என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயிநாதா. நம்பிக்கையோடு இரு. இந்த ஒன்றே மட்டும் போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை எட்டியே விடலாம். இதை கேட்கும் இந்த நொடியே உன் கைகளில் உனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்க உன் சாயிநாதா தயாராகிவிட்டேன் என்பதை புரிந்து கொள். நினைத்தது ஏங்கி தவிக்கிறது, எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எல்லாம் உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பவர்களுக்கு சமம். குழந்தையே, கலங்காமல் இரு. இதை முழுவதுமாக கேள். உன்னுடைய மன வலிக்கு மருந்தாகவே இது இருக்கும். குழந்தையே, மன வலியால் மன வலிமையில்லாமல் வேதனையோடு உன் புத்தியெல்லாம் குழம்பிப்போய் சாயிநாதரே, நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு உன் மனம் தடுமாறிப்போய் கிடக்கிறது. உன் மனம் தெளிவு பெறும் என் குழந்தையே. இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. அதுவரை மனதை போட்டு வீணாக குழப்பிக் கொள்ளாதே. பொறுமையோடு காத்திரு. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை விட்டு நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் குழந்தையே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். எது நடந்தாலும் பொறுத்துக்கொள். உன் கவலைகளுக்கு காரணம் உன்னுடைய கர்ம வினைகளே என்பதை புரிந்து கொள். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நான் எந்த தவறும் செய்யவே இல்லை, யாருக்கும் துரோகம் நினைக்கவே இல்லை என்று சொல்லுகிறாய். ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் செய்தாயோ, என்ன பாவம் செய்தாயோ அதற்கேற்றால்தான் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளை, உன்னுடைய வேதனைகளுக்கான வழியை கொஞ்சமாவது உன் அப்பா குறைப்பேன். உன் வழிகளை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ பொறுமையாக இரு. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். எந்த ஜென்மத்தில் நீ எந்த பாவமும் செய்யவில்லை, மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் விளைவிக்கவும் இல்லை, மனதார் கூட மற்றவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்கவே இல்லை. ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன செய்தாய், எப்படி செய்தாய், என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதனால்தான் இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, கலங்காமல் இரு, பொறுமையாக இரு. உனக்கான குழந்தையே, வாழ்க்கையில் வேகமும் விவேகமும் சரிசமமாக இருக்க வேண்டும். ஒன்று குறைந்தாலோ ஒன்று அதிகமானாலோ உன் மனம்தான் வீணாக வேதனைப்படும், உன் வாழ்க்கைதான் பாடாய்ப்படும். எனவே
தைரியமாக இரு, நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உன் மீது நம்பிக்கை வை, உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. நீ போராடும் விஷயம் மிக எளிதாக நிறைவேறும். உன் வாழ்க்கையை சீர்படுத்தவும் நெறிப்படுத்தவும் உன்னை நல்ல வாழ்க்கையில் அமைத்து செல்லவும் உன் அப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். ஓம் சாயிராம்.